ஒரு முகூர்த்தம் என்பது 1.5 மணி நேரம் என்பது அதோடைய கால அளவு. இதை நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, அதாவது விடிய காத்தால சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்குதோ அதுலேருந்து 1.5 மணி நேரம் முன்னாடி கணக்கு எடுத்துக்கங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன், புதிய கணக்குலாம் நான் சொல்லலை. இன்றைக்கி சூரிய உதயம் 6:30 மணிக்குன்னு வைங்களேன், 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட்டு. 5 to 6:30 கணக்கு எடுத்துக்கணும். இந்த பாருங்க, இந்த 4:30 அப்படிலாம் நீங்கள் குழம்ப வேண்டாம். குழப்பாமல் உங்களை எளிதாக நான் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்கிறேன். சூரியன் உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சக்சஸ். இன்றைக்கும் சொல்கிறேன், நியூமராலஜி படி மேற்கத்திய கலாச்சாரத்தில் நம்ம ஜாதகத்தில் டேட்டு மாற்றி எழுதுகிறோம். ஆனால் உண்மையிலே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய டேட் எப்படின்னா, இன்றைக்கி சூரியன் உதிக்குதுன்னா நாளைக்கு சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும் ஒரே டேட்டு தான். நைட்டு 2 மணிக்கு பிறந்தாலும் 1 மணிக்கு பிறந்தாலும் 12 மணிக்கு பிறந்தாலும். அப்போது இந்த சூரிய உதயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வெள்ளி முளைக்கும். அப்போல்லாம் வெள்ளி முளைத்தது தாத்தா கலப்பையை தூக்கி தோலில் வச்சு நேர் ஓட்ட போனாருன்னா பாட்டு பாடுவோம். அந்த வெள்ளி முளைக்கிற டைமில் நீங்கள் எழுந்து நின்று சும்மா நீங்கள் பாருங்க, நீங்கள் பூஜை பண்ண வேணாம், நீங்கள் அந்த 1.5 மணி நேரத்தில் தவம் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் கண்ணையாச்சு மூழ்கின்னு இருங்க. அது உங்கள் வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஒரு பௌர்ணமிக்கு நீங்கள் கிரிவலம் வரீங்கன்னா திதி முடிகிற டைமில் வாங்க. அமாவாசை கும்பிட்றீங்களா, திதி முடிகிற டைமில் கொடுங்க. காலையில் எழுந்துக்கிறீங்களா, ஒரு நாள் முடிய போகுது. எப்போ முடிய போகுது? சூரிய உதயத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்தில் ஒரு நாள் முடிய போகுது. அப்போ எழுந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கை மூலம் இதுதான். நான் பெருசாக குழப்பலை, தெளிவாக சொல்லியிருக்கேன், அழகாக புரிஞ்சுக்கிங்க. ஒரு சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் ஒரு நாள். அந்த மறுநாள் சூரிய உதயம் ஆவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்தில் நீங்கள் எழுந்தால் மட்டும் போதுமானது. மற்றபடி நீங்கள் பெரிய லெவலில் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி உங்களை நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம் என்ன? முதல்ல ஒரு முகூர்த்தம்னா என்னன்னு தெரியும். முகூர்த்தனாலே 1.5 மணி நேரம் தான். 6-7:30 கல்யாணம், 7:30 9 9:10 இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது 1 மணி நேரம் 30 நிமிடம். 1.5 மணி நேரம் என்பது ஒரு முகூர்த்தத்துடைய கால அளவு. ஒரு முகூர்த்தம் என்பது 1.5 மணி நேரம் என்பது அதோடைய கால அளவு. இதை நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, அதாவது விடிய காத்தால சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்குதோ அதுலேருந்து 1.5 மணி நேரம் முன்னாடி கணக்கு எடுத்துக்கங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன், புதிய கணக்குலாம் நான் சொல்லலை. இன்றைக்கி சூரிய உதயம் 6:30 மணிக்குன்னு வைங்களேன், 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட்டு. 5 to 6:30 கணக்கு எடுத்துக்கணும். இந்த பாருங்க, இந்த 4:30 அப்படிலாம் நீங்கள் குழம்ப வேண்டாம். குழப்பாமல் உங்களை எளிதாக நான் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்கிறேன். சூரியன் உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சக்சஸ், 100% சக்சஸ். ஏன் அப்படின்னா, நல்லா கேட்டுங்களேன், இது இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிற டைமில் சுற்றுவாங்க கிரிவலம். நல்லா விஷயம் தெரிஞ்சு நல்லா நுணுக்கமான ஆள் எப்போ தெரியுமா சுற்றுவாங்க? பௌர்ணமி முடியக்கூடிய 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சுற்றுவாங்க. இதை நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வெயிட்டேஜான விஷயங்கள் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அடடா, இவர் சொல்கிறதுல பெரிய வெயிட்டேஜ் இருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இப்போ அமாவாசை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அமாவாசை கும்பிடுவாங்க. அந்த ஒரு திதி முடியும் போது இருக்கக்கூடிய லாஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கு பலம் அதிகம். இதெல்லாம் இந்த ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சு தான் ஒரு சில பேர் தொடர்ந்து ஜெயிக்கிறான். நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, கூடவே பழகுவான். நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டான், திருவண்ணாமலை கிரிவலோட நீ போட நான் பின்னாடி வரணுவான். ஆனால் அது காரணம் என்ன? திதி முடியும் போது போய் சுற்றுவான். கூடவே பழகுவான், நம்மக்கிட்ட சொல்ல மாட்டான். நம்ம அப்படி கிடையாது. ஒரு திதி முடியும் போது இருக்கக்கூடிய கடைசி 1.5 மணி நேரத்துக்கு பலம் ஜாஸ்திங்க. அது அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும். அதே மாதிரி தான் ஒரு நாள் முடிய போகுது. அதாவது எப்படி, ஒரு நாள் சூரியன் உதயமாகி மறுநாள் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்க, அப்போ தான் ஒரு நாள் முடியுது. அந்த ஒரு நாள் முடியும் போது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்துக்கு பலம் ஜாஸ்தி.
அந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது அதை அடித்து தூக்கிடும். எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் அது மாறி மாறி வருங்க. எப்படின்னா இன்றைக்கி 6 மணிக்கு சூரிய உதயம்னு வைங்களேன், இங்கே 6 மணினா என்ன கணக்கு வரும்? 1.5 மணி நேரம் முன்னாடி கணக்குனா 6 மணிக்கு சூரியன் உதயமாகுதுங்க, 4:30 மணி கணக்கு எடுத்துக்கணும். எப்படி 4:30 மணி 1.5 மணி நேரம். இன்றைக்கி 6:30க்கு சூரிய உதயம், அப்போ எத்தனை மணிக்கு? 5 மணி கணக்கு எடுத்துக்கணும். அப்போ சூரிய உதயத்திலிருந்து 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் தான் ஒரு நாள் முடிகிறது, அடுத்த நாள் தொடங்க போகிறது. அந்த ஒரு நாள் முடியும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், இன்றைய நாள் முடிகிறது, அடுத்த நாள் தொடங்க போகிறது. தொடங்க போகிற நாளுக்கு முன்னாடியே நீங்கள் எழுந்து நின்று அந்த நாளை வரவேற்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சக்ஸஸ், 100% சக்ஸஸ். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நைட்டு 2 மணி 3 மணி 1 மணிக்கெலாம் எழுந்து உட்காந்துக்கின்னு கஷ்டம் தீரணும், பிரச்சனை தீரணும்னு எதனா ஒரு மந்திரத்தை சொல்லிக்கின்னு தூங்காத, வீட்டில் இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கின்னு, இதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் என்னைக்கு தொடங்குது? சூரிய உதயம் தான் தொடக்கம். 1950, 40, 60 பிறந்தவங்களுடைய ஜாதகங்கள்லாம் எப்படி எழுதப்பட்டதுன்னா, சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் ஒரே டேட்டு தான். மிட் நைட்டு 12 மணிக்கு மேலே பிறந்தா, இன்றைக்கி தான் நம்ம நியூமராலஜி படிக்க டேட்டு மாற்றுறோம். பழைய ஜாதகங்கள்லாம் எடுத்து பாருங்கள், டேட்டு மாறாது. இன்றைக்கும் சொல்கிறேன், நியூமராலஜி படி மேற்கத்திய கலாச்சாரத்தில் நம்ம ஜாதகத்தில் டேட்டு மாற்றி எழுதுகிறோம். ஆனால் உண்மையிலே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய டேட் எப்படின்னா, இன்றைக்கி சூரியன் உதிக்குதுன்னா நாளைக்கு சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும் ஒரே டேட்டு தான். நைட்டு 2 மணிக்கு பிறந்தாலும் 1 மணிக்கு பிறந்தாலும் 12 மணிக்கு பிறந்தாலும். அப்போது இந்த சூரிய உதயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வெள்ளி முளைக்கும். அப்போல்லாம் வெள்ளி முளைத்தது தாத்தா கலப்பையை தூக்கி தோலில் வச்சு நேர் ஓட்ட போனாருன்னா பாட்டு பாடுவோம். அந்த வெள்ளி முளைக்கிற டைமில் நீங்கள் எழுந்து நின்று சும்மா நீங்கள் பாருங்க, நீங்கள் பூஜை பண்ண வேணாம், நீங்கள் அந்த 1.5 மணி நேரத்தில் தவம் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் கண்ணையாச்சும் மூழ்கின்னு இருங்க. அது உங்கள் வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த டைமில் எழுந்துருங்க, நீங்கள் வெளியே போகாதீங்க, சும்மா வாச்சு முடிச்சுன்னு. இப்போ சார் நான்லாம் ரொம்ப வருஷமாக நைட்டு 10 மணிக்கு தூங்குவேன், காலைல 8 மணிக்கு தான் எழுந்துப்பேன் சார், இதெல்லாம் எனக்கு சாத்தியமில்லை. நீங்கள் எழுந்து இன்னும் வெளியே போய் சாதனை எல்லாம் படைக்க வேண்டாம். சும்மா கண்ணை முடிச்சுட்டு படுத்துருந்தால் இப்போ அந்த லாஸ்ட் 1.5 மணி நேரம் ஒரு நாளுடைய முடிவு, அடுத்த நாளுடைய தொடக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஃபாலோ செய்யணும். அதன் பிறகு நீங்கள் உங்களால் முடியும் என்றால் அந்த டைமில் நீங்கள் எழுந்து வீட்டில் கஜலட்சுமி விளக்கையோ காமாட்சி விளக்கையோ அஷ்டலட்சுமி விளக்கையோ உங்கள் வீட்டில் இருப்பதை ஏற்றிவிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் அன்றாட வாழ்க்கையை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம். அன்றாட வேலை ஃபுல்லாகவே சரியாக நடக்குங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்தில் எழுந்துட்டிங்கன்னா அந்த நாளில் நீங்கள் நடக்க வேண்டிய ஷெட்யூல் எல்லாம் கரெக்டாக போயிடும். லேட்டாக இருந்தால் அந்த நாளில் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இதுதான் விஷயம். ஸோ அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பூஜை செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத விட முதல்ல இந்த டைமில் எழுந்திருக்க வேண்டும் என்பது தான் நம்ம இங்கே முக்கியமாக குறிப்பிடுறோம். அதுலேயும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்தை பர்டிகுலராக அந்த டைமை நம்ம குறிப்பிடுறோம். ஒரு முகூர்த்தம்னா 1.5 மணி நேரம் தான். ஒரு நாளுடைய முடிவு, ஒரு நாளுடைய தொடக்கம் என்பது லாஸ்ட் 1.5 மணி நேரத்தை நம்ம கணக்கில் கொள்கிறோம். அந்த டைமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து விட வேண்டும். நீங்கள் வேலைக்கு போங்க, பூஜை பண்ணுங்கள், கோயிலுக்கு போங்கலாம் சொல்லலாம். அந்த டைமில் நீங்கள் எழுந்தாலே அன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக நடந்து வரும். அதனால் அனைவருமே ஒவ்வொரு நாளைக்கும், இப்போல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாகவே, ஆனி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் டைம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4:40 to 1.5 மணி நேரம், 4:30 to 6, 4:40 to ஒரு 6:05, 6:10 அப்படி வரும். சரிங்களா? லாஸ்ட் 1.5 மணி நேரம் அப்படி தான் கணக்கில் வரும். அனைவருமே இந்த மாதிரியான காலகட்ட நேரங்களில் லாஸ்ட் 1.5 மணி நேரம் நீங்கள் எழுந்துக்கணும். எந்த ஒரு பூஜை செய்தாலும், எந்த ஒரு ஆலய வழிபாடு செய்தாலும், எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் தொடங்கினாலும் 1.5 மணி நேரத்துக்கு செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் 30 நிமிஷத்தை தாண்டிடுச்சுன்னா அந்த விஷயம் அவ்வளோதான் வேஸ்ட்டு. அதுக்குள்ளே முடிக்கணும், அதுக்குள்ளே நடக்கணும். இந்த 1.5 மணி நேரம் என்பது ஒரு முகூர்த்தத்தோடைய வலிமை. அந்த 1 மணி நேரம் 30 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு பூஜையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்கன்னா அது சக்ஸஸ். அது எல்லாத்தையும் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அந்த 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அன்றைக்கி நாளுக்கு எழுந்துட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடந்துடும். ஒரு பௌர்ணமி கிரிவலம் கூட நான் ஏன் தெரியுமா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறதில்ல. இப்போ பௌர்ணமிக்கு போய் லாஸ்ட்டு ஒரு 4 மணி நேரம் பௌர்ணமி முடிய போதில்ல, அப்போ போய் கிரிவலம் இருந்தீங்கன்னா பலன் அதிகம் சொன்னால் மொத்த கூட்டமும் அந்த டைமில் போயிடுவீங்க. இப்போ நிறைய கோவிலில் நம்ம மேலே சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, நீங்கள் சொல்கிற டைம் மேலே ஓவரால் லேக் ஆகுது சார். நான் என்ன பண்ண முடியும்? இருக்கிறத தான் சொல்ல முடியும், இல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியாது.
இருக்கிற விஷயத்தை தான் சொல்ல முடியும். அப்போது ஒரு திதி ஆரம்பிக்கும் போது அதோடைய பலம் குறைவு, அதுக்கு நேரம் ஆக 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 அதோடைய பலம் அதிகம். அது முடிகிற டைமில் உச்ச பலனை கொடுக்கும். அப்போது ஒரு பௌர்ணமிக்கு நீங்கள் கிரிவலம் வரீங்கன்னா திதி முடிகிற டைமில் வாங்க. அமாவாசை கும்பிட்றீங்களா, திதி முடிகிற டைமில் கொடுங்க. காலையில் எழுந்துக்கிறீங்களா, ஒரு நாள் முடிய போகுது. எப்போ முடிய போகுது? சூரிய உதயத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்தில் ஒரு நாள் முடிய போகுது. அப்போ எழுந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கை மூலம் இதுதான். நான் பெருசாக குழப்பலை, தெளிவாக சொல்லியிருக்கேன், அழகாக புரிஞ்சுக்கிங்க. ஒரு சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் ஒரு நாள். அந்த மறுநாள் சூரிய உதயம் ஆவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்தில் நீங்கள் எழுந்தால் மட்டும் போதுமானது. மற்றபடி நீங்கள் பெரிய லெவலில் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி உங்களை நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இதை தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சித்திரயுகம் நேயர்களுக்கு இன்னும் பல ரகசியங்களை நம் சேனலில் சொல்ல போகிறோம். இதை நீங்கள் ஃபாலோ செய்து வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும். வெற்றி அடைந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக புரிய வேண்டும். மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஏல்பி சம்பத் சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம்.